ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவமாகி போச்சு. என்னன்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. மார்னிங் எழுந்ததும் அப்படியே கொஞ்சம் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வழக்கம் போல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பிக்கு லஞ்சு, நமக்கு சாப்பாடு, குழம்பு இதெல்லாம். அவனுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் அப்படியே கொடுத்துடலாம் வணக்கி அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து பாவக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். கட் பண்ணி அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி குழம்ப தாளித்து விட்டு ஃபைனலாக வேக வச்ச பாவக்காய் வந்து அதில் போட்டுருவேன். என்னோடய மெத்தட் அப்படி தான். தென் வந்து இதுலேயே கொஞ்சம் பாவக்காவை எடுத்து வச்சு பாவக்காய் ஃப்ரையும் பண்ணிவிடுவேன். இந்த சர்க்கரை போடுறது, வெல்லம் போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த கசப்பே நல்லா பிடிக்கும். ஃப்ரை பண்ணும்போது, அதாவது பாவக்காய் பொரியல் பண்ணும்போது அதில் கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துக்குவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் நான் வந்து பாவக்காய் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் பண்ணுவேன். சம்பவம் ஆகிப்போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். பக்கத்தில் மொபைலில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கிச்சன் பக்கமே ஒரு ப்ளக் இருக்கும், அங்கே போட்டுட்டு டக்குன்னு எடுத்து வீடியோ பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். கடைசியில் அதை சுட்டு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. சார்ஜர் போச்சா, இதுக்காகவாச்சும் நம்ம ஒழுங்காக யூடியூப்பில் வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு, பார்த்திங்கன்னா மதியம் தம்பிக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் சமைச்சேன். 1 மணிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சமைச்சிக்கிறேன்னாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க. ஸோ அவங்க சப்பாத்தி ஸ்டைல் பார்த்தீங்களா, அந்த ரொட்டி மாதிரி அந்த தோசைக்கல்லை திருப்பி வச்சு அதில் போட்டுட்டு சுற்றி இது பண்ணால் அப்படியே ஃப்ளஃபியாக வருது. அதை வந்து சாஃப்ட்னஸ் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த துணியில் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படியே தம்பியுமே ஸ்கூல் விட்டு வந்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு கூட விளையாடிட்டு அப்படியே ப்ரெட்டெல்லாம் அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுத்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்டியோடு தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு நைட்டு அப்படியே வீடை க்ளீன் பண்ணி விட்டோம். லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு நடுவில் தான் இந்த வேலை, இதுக்கு நடுவில் ஒர்க் போயிட்டுருக்கோம். நான் செய்கிற வேலை அப்படியே தம்பிக்கு வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். அவன் நினச்சிக்கிட்டா சப்பாத்தி கேட்பான். சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் பார்த்துட்டு வெங்காயம், கொஞ்சம் மசாலாஸ் அண்ட் கேரட் மட்டும் போட்டு பெரட்டி எடுத்து பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். என் பையனுக்காக தான் பண்ணேன். நல்லாவே இல்லை, சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டான்.